பார்ட்டிசிபெண்ட் வந்து ஸ்ரீ சைலேஷ் ஆ அட்மிட் பண்றேன். இப்போ முடிச்சிட்டு போனது வந்து அத்வைத் அவர். ஆ இப்போ வரப்போறது ஸ்ரீ சைலேஷ். ஆ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ மாமி. அடியே. இன்னைக்கு என்ன சொல்ல போற அமங்கார்? பூமா அமங்கார் கேக்குறாங்க, என்ன இன்னைக்கு சேவிக்க போற என்ன? இன்னைக்கு நான் வந்து ஸ்பீச் 3ஆம் திருவந்தாதி திருப்பாவை உபதேச ரத்ன மாலை வாவி திருநாமம். சரி, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஆச்சாரியன் திருவடி சம்பந்தம் அதெல்லாம். என் பேர் வந்து ஸ்ரீ சைலேஷ். என்னோட ஆச்சாரியன் வந்து கோவில் கந்தாதை அப்பன் சுவாமிகள். ரொம்ப சந்தோஷம். முதல்ல எது சேவிக்கலான் இருக்க நீ? நான் ஸ்பீச் சொல்லலான்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட். சரி சரி, ஆரம்பிக்கிறியா? அதுக்கு முன்னாடி ஆச்சாரியத்தை நீ சொல்லிடுறேன். கண்டிப்பா. श्रीशैलेशदयापात्रम् दीपक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे तम्यजामातरम् मुनिम्. உன்னுடைய ஆச்சாரியருடைய தனியன் தெரியுமா? எதுவும் தெரியாது. சரி, பரவாயில்ல. சரி, ஸ்பீச் ஆரம்பிக்கலாமா? श्रीमते सरगोपाय नमः. श्रीमते रामानुजाय नमः. श्रीमत् परवरमुनये नमः. சிகப்பதியான சர்வேஸ்வரன் ஜீவாத்மா உஜ்ஜீவனத்திற்காக ஆழ்வார்களை அவதரிப்பித்து தாம் அயர்வர மதிநலம் அருளி ஞானாய் தன்னைத்தான் பாடி 4000 திவ்ய பிரபந்தங்களை பிரசாதித்தருளினான். மேலே இந்த திவ்ய பிரபந்தங்களின் நாய் பொருளையும் உலகோர் அறியும்படி ஸ்ரீமன் நாதமுனிகளின் தொடக்கமாக அநேக ஆச்சாரியர்களை அவதரிப்பித்தான். விசேஷமாக திருவனந்தாழ்வானின் அம்சமாய் யதிபதி புனரவதாரமாய் பெரியஜீயர் ஜகத்தை ரட்சிக்கும் பொருட்டு சிறந்த துலா மாதம் திருமூல நட்சத்திரம் அன்று உலகுய்ய அவதரித்தார். இவத்தாமும் எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் வந்த உபதேச மார்க்கம் என்று திருவாய்மொழி பிள்ளையை ஆசிரியித்து விசேஷார்த்தங்களையும் பெற்றுக்கொண்டார். சகல ஜீவர்களுக்கு பயன்படும்படியாக உலகாரியன் அருளி செய்த ரகசிய கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் அருளி செய்தார். மற்றும் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்த ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற கிரந்தத்திற்கும் வியாக்கியானம் அருளி செய்தார் சுவாமி மணவாள மாமுனிகள். உண்டோ திருவாய்மொழி கொப்பு என்று உபதேச ரத்தின மாலையிலும் மாடன்களை உணவாக பெற்றோம் என்று ஆர்த்தி பிரபந்தத்திலும் திருவாய்மொழியில் தமக்குள்ள ஈடுபாட்டை அருளி செய்தார் சுவாமி மணவாள மாமுனிகள். சந்தங்கள் 1000 அறிய கற்று வல்லாரானால் வைஷ்ணவத்துவ சித்தி என்று சிறப்பு வாய்ந்த திருவாய்மொழியின் விஷயமாக திருபவனத்தாலே ஏதேனும் ஒரு திவ்ய பிரபந்தம் அருளி செய்ய வேண்டும் என்று சிலர் பிரார்த்திக்க அதனை பூர்த்தி செய்யும் வண்ணம் ஜீயரும் திருவாய்மொழி நூத்தந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தார். திருவாய்மொழியானது 100 பதிகங்களை கொண்டது. ஒவ்வொரு பதிகத்திலும் தாத்பரியத்தை சாரமாக எடுத்து தொகுத்து அந்தாதித்துறையாக அருளி செய்தார் சுவாமி மணவாள மாமுனிகள். அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மணவாள மாமுனிவன் என்கிறபடி சொல் நோக்கும் பொருள் நோக்கும் தொலை நோக்கும் மற்றும் இலக்கண இலக்கியங்களாகவும் அமைந்துள்ளது.
திருவாய்மொழியில் உள்ள ஒவ்வொரு பதிகத்திலும் உள்ள முதல் சொல்லே இப்பிரபந்தத்தில் உள்ள ஒவ்வொரு பாசுரத்திலும் உள்ள முதல் சொல்லாக அமைந்துள்ளது. மற்றும் எல்லா பாசுரத்திலும் நம்மாழ்வாரின் திருநாமங்களுடன் அமைத்துள்ளார் சுவாமி மணவாள மாமுனிகள். எம்பெருமானின் விஷயமாக ஆழ்வார் கூறின அனைத்தையும் சுவாமி மணவாள மாமுனிகள் ஆழ்வாரின் விஷயமாக அருளிச் செய்தார். இப்படி திருவாய்மொழிக்கு அநேக வியாக்கியானங்கள் ஏற்பட்டிருந்தாலும் திருவாய்மொழி நூற்றந்தாதி மிக சிறப்பு வாய்ந்ததாக நம் பெரியோர்களால் கொண்டாடப்படுகிறது. ஏனெனில் சொல்லும் பொருளும் ஆச்சாரிய முகமாய் கேட்டபடியே ஈடு வியாக்கியானத்தில் உள்ள அனைத்து விசேஷார்த்தங்களையும் கொண்டமைத்தார் சுவாமி மணவாள மாமுனிகள். எப்படி சேதனர்களுக்கு எம்பெருமானோடு கூடியிருப்பதே ஸ்வரூபமோ, ஜீயர் ஆழ்வாரின் விஷயமாக தூய புகழுற்ற சடகோபனை நாம் ஒன்றி நிற்கும் போது பகலற்ற பொழுதானது எள்ளி என்று திருவாய்மொழி நூற்றந்தாதியில் அருளிச் செய்தார். நாமும் சுவாமி மணவாள மாமுனிகளோடு கூடி மாடன் வரிகளெல்லாம் சேர்ந்து என்று உள்ளம் விட்டு ஊன் பறந்து மகிழ்ந்து நிற்போம். வாய்ப்பளித்த வேதிக் குழுமத்திற்கு தன்யோஸ்மி. ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப அற்புதமா இருந்தது. எல்லாத்தையுமே அவர் அவதாரம் பண்ணினதுல இருந்து அவர் சாதிச்சதான கிரந்தங்கள், அது யார அருளை ரொம்ப பிரமாதமா எல்லாத்தையுமே ஒரு கவரப் மாதிரி இந்த இப்போ இருக்கக்கூடிய ஒரு 3-5 நிமிஷத்துல நீ ரொம்ப அழகா சாதிச்ச. ரொம்ப நன்னா இருந்தது. எல்லா விஷயமுமே அதுல வந்திருந்தது. எங்க ஆத்துல கீழே இருக்கிற பதார்த்தமான ஸ்பீச் எழுதி கொடுத்தா. ஓஹோ, சரி சரி. எனக்கு இதுல ஒரே ஒரு கேள்வி. இவர் திருவாய்மொழி சாதிச்சார். திருவாய்மொழிக்கு அர்த்தத்தை தான் திருவாய்மொழி நூற்றந்தாதின்னு ஒவ்வொரு சொல்ல எடுத்து திருவாய்மொழி நூற்றந்தாதி மணவாள மாமுனிகள் சாதிச்சார் இல்லையா? அதுல மாறன் மாறன்னு ஒவ்வொரு பாசுரத்திலையும் வர்ற மாதிரி சாதிச்சிருக்கார். இந்த திருவாய்மொழிங்கிறது எந்த வேதத்தோடைய சாரம் அப்படின்னு தெரியுமா? நம்மாழ்வார் சாதிச்சது என்னென்ன தெரியுமா உனக்கு? என்னென்ன சாதிச்சார்? திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. கரெக்ட். இதுல திருவிருத்தம் ரிக்வேத சாரம். ரிக்வேதம் இருக்கு இல்லையா, அந்த ரிக்வேத சாரம். திருவாசிரியம் யஜுர்வேதத்தோடைய சாரம். அந்த யஜுர்வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது அப்படியே சாரமாதான் இங்க திருவாசிரியத்துல காட்டுறார். பெரிய திருவந்தாதி அதர்வண வேத சாரம். அப்ப திருவாய்மொழி என்ன பாக்கி இருக்கு? எந்த வேதம் சொல்றது? சாமவேதம். 3 வேதத்தை சொல்லிட்டாரே. சாம வேதத்துடைய சாரம். சாம வேதத்துல 1000 சாக்கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. ஒவ்வொரு சாக்கைகள்னு சொல்ற மாதிரி 1000 சாக்கா திருவாய்மொழியில 1000 பாசுரங்கள் நம்மாழ்வார் நமக்கு அருளி செய்திருக்கார். அதனாலதான் திருவாய்மொழி சஹஸ்ர பாசுரங்கள் அப்படின்னு சொல்றோம். சாமவேதத்துக்கு நிகரா சொல்லப்படுறதுனால. சரியா? அடுத்தது சேவிக்கலாமா? திருவாய்மொழி அடுத்தது 3ஆம் திருவந்தாதி சொல்றேன். சேவிக்கிறியா தனியன்? சீராடும் மாத திருக்கோவலூரதனுள் காடார் கருமுகிலை காண புக்கு போரா திருக்கண்டேன் என்றுரைத்த சீரான் கழலே உரை கண்டாய் நெஞ்சே புகந்து திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண்ணனை நிறம்
கண்டேன் செதுக்கிதரும் பொன்னாவி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாவி வந்தன் பாலின் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திக்கழ் மறுக்கண்ணனை நிறமும் கண்டேன் செதுக்கிதரும் பொன்னாவி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாவி வந்தன் பாலின் இன்னே கவல் கண்டேன் எழுபிறப்பும் யானறுத்தோய் ஒந்தோய் வரைமார்பில் பூங்குழாய் அன்னு திருக்கண்டு கொண்டு திருமாலே உன்னை மறுக்கண்டு கொண்டேன் மனத்துள்ளான் மாக்கடல் நீருள்ளான் மலரால் தனத்துள்ளான் நாமம் பல சொல்லி நாமம் பல சொல்லி நாமம் பல சொல்லி நாராயணாவென்ன நாமம் கையால் சொல்வதும் நந்தெஞ்சேவா மனைவி மண்ணுலகம் ஒன்றுமிழ்ந்தும் மன்னரையும் தன் துழாய் கண்ணனையே கான் கணம் கண்ணும் கமலும் கமலமே கைத்தலமும் மன்னலந்த பாதமும் மத்தவையே எண்ணின் கருமாமுகில் மன்னன் காடு கடல் நீர் மன்னன் திருமாமணி மன்னன் சென்ற நாள் செல்லாத சென்று நாள் செல்லாத செங்கன்மால் எங்கன்மால் எந்த நாள் என்னாலும் நாளாகும் எந்த இரவாது எந்த இணையதிக்கே ஆளாய் மறவாது வாழ்த்துக என்பாய் சென்ற நாள் செல்லாத செங்கன்மால் எங்கன்மால் எந்த நாள் என்னாலும் நாளாகும் எந்த இரவாது எந்த இணையதிக்கே ஆளாய் மறவாது வாழ்த்துக என்பாய் பேசுவார் பேசுவார் பேசுவாரும் பேசுவாரும் வளவு பேசுவர் அவ்வளவு வாசமலர் துயாய் மாலையான் தேசுடைய சக்கரத்தான் சங்கினான் சாருகத்தான் பொங்கலவக்கடனை கொண்டான் வடிவால் முடி கோட்டி நாளும் மதியால் மலர் தூவி காணும் பரியானை செம்மையால் உள்ளுருகி செவ்வனே நின்றமே மெய்மையே காண விரும்புவின் மன்னன் பேயாழ்வார் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் 3 பேரும் முதலாழ்வார்கள் இல்லையா? இந்த முதலாழ்வார்கள் 3 பேருமே திருவேங்கடத்து எம்பெருமான குறித்து பாசுரங்கள் நிறைய சாதிச்சிருக்கா. அப்படி இந்த பேயாழ்வார் திருவேங்கடத்தை குறித்து சொன்ன பாசுரம் சொல்ல முடியுமா? நிறைய பாசுரங்கள் இருக்கு, ஏதோ ஒரு பாசுரம் திருவேங்கட பாசுரம். பார்க்கடலும் வேங்கடமும் பாம்பும் பனிவிசும்பும் நூற்கடலும் நுண்ணூல தாமரை மேல் பார்க்கத்திருந்த மனமும் மிதமாக கொண்டான் இருந்தார் மனமும் இடமாக கொண்டான் மனமும் மிதமாக கொண்டான் குடுந்தொசித்த கோபாலகன். அடுத்த பாசுரம் பாலகனாய் ஆளிமை பைய உலகெல்லாம் மேலொரு நாள் மெய்மையே மானவனே மந்தரத்தார்க்கு மானீர் கடல் கலைந்து மானமுடம் மந்தரத்தார்க்கீந்தாய் நீ அன்னு. அதுக்கடுத்தது அந்நீ உலகம் மலர்ந்த செய்வே கொல் நின்னிருந்து வேலு கை நீ நகழ்வாள் அன்னு கிடந்த ஆனை கேதில் சீரானை முன் கஞ்சை கலந்தானை நெஞ்சமே கான். எத்தனை பாசுரங்கள் 3ஆம் திருவந்தாதியில தெரியும்? 45 பாசுரம் தெரியும் மாமி. சரி, கடைசி சேவிச்சுடல, கடைசி பாசுரம் சேவிச்சுடல 45. புரிந்து மதவேலம் மாப்பிடியோடு ஊதி திரிந்த சினத்தால் பொழுது விரிந்த சீர்வன் கோத்தி முத்திதிர்க்கும் வேங்கலமே மேலொரு நாள் மண் கோட்டு கொண்டான் மலை. சரி, ரொம்ப நன்னா இருந்தது. 3ஆம் இதுலயும் இப்ப வேங்கடம் வந்துருத்தே கடைசி 45வது பாசுரத்திலையும். அடி அடுத்த ரொம்ப நன்னா இருந்தது. 3ஆம் திருவந்தாதி முதலாழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லாமே நம்ம கத்துண்டு சொல்றதே ஆழ்வார்களுடைய அருள் தான், அவர்களுடைய அனுகிரகம் தான் நம்ம கத்துண்டு சொல்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பூரா 3ஆம் திருவந்தாதி அடுத்த தடவை கத்துண்டு வந்து அடியன்ட்ட சேவிச்சு காமிக்கணும். சரி மாமி, கண்டிப்பா. வேற ஏதாவது சேவிக்கிறீங்களா? உபதேச ரத்னமாலை, திருப்பாவை, வாவி திருநாமம், இந்த 3 இருக்கு. இன்னும் உபதேச ரத்ன மாலையில இப்ப நடந்துட்டு இருக்கிறது கார்த்திகை மாசம் இல்லையா? கார்த்திகை மாசத்துல திருவவதாரம் பண்ணின ஆழ்வார்களுடைய பாசுரங்களை சேவிங்கோ.
ஆம் ம். கார்த்திகை ரோகிணி நாள் காண்பின் இன்னு காசினியில் தேசித்தி ஆம் கார்த்திகை ரோகிணி நாள் மெதுவா மெதுவா பயப்படாம செய்வி. இன்னொரு தடவை சொல்லி பாருங்க. கார்த்திகையில் ரோகிணி நாள் காண்பின் இன்னு காசினியில் வாய்த்த புகை பாணர் வந்துதிப்பார் ஆத்தியர்கள் அன்புதான் அமரநாதி பிரான் கத்ததர் பின் நன்குலனே கொண்டாடும் நாள். கார்த்திகையில் கார்த்திகையில் கார்த்திகை இன்னொரு ஆழ்வார் இருக்காரே, ஆம் திருமங்கை ஆழ்வார். அவரை பாசுரம் சொல்லலாமா? அது ஒரு பாசுரம் சொல்லலாமா? பேதை நெஞ்சே பேதை நெஞ்சே இன்னை பெருமை அறிந்திலையோ ஏது பெருமை இன்னைக்கு என்னென்னில் ஓதுகின்றேன் வாய்த்த புகை மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகையில் கார்த்திகை நாள் கான். ரொம்ப நல்லா இருந்தது. இதுல இன்னொரு பாசுரம் வருது இவரை பத்தி, இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு. அம்மாட